அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு கோவில்பொரதிவு விவேகானந்த மகாவித்தியாலயத்தினுடைய 2024ஆம் ஆண்டு தற்போது வெளிவந்த ஓஎல் பரீட்சையினுடைய பெறுபேறு சம்பந்தமான ஒரு பகுப்பாய்வாக இருக்கும். ஆகவே இதுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இந்த பதிவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கோவில்பொரதிவு விவேகானந்த மகாவித்தியாலயத்தினுடைய மாணவர்களின் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், நண்பர்கள், சகோதரர்கள், பழைய மாணவர்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த பதிவு எந்த வகையான ஆவணங்களும் இல்லாமல் நான் பதிவிடவில்லை. 2022-23 மற்றும் 23-24 ஆகிய என்ற மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் தான் அதில் ஆவணங்கள் சகலதையும் வைத்து கொண்டு தான் நான் இந்த பகுப்பாய்வை மேற்கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு பகுப்பாய்வு என்ற விருப்பத்தில் செய்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் வெளியிடலாம் என்று விரும்புகிறேன். இது சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கோ அல்லது நான் செய்த இந்த பகுப்பாய்வில் ஏதாவது முரண்பாடுகள், ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக எனக்கு தெரிவிக்கலாம். என்னுடைய தொலைபேசி இலக்கம் +1 647 4060 இதில் முதலாவதாக நான் இந்த வருடம் பரீட்சை எழுதிய மாணவர்கள் 39 மாணவர்களில் 3 மாணவர்கள் மிக நல்ல பெறுபேற்றினை பெற்று இந்த பாடசாலைக்கும் இந்த கிராமத்திற்கும் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்கள். அந்த மாணவர்களுடைய பெயர்களை வாசிக்கலாம் என நினைக்கிறேன். டி டிஷானா, கே லஸ்டிகா, டி கபினயா ஆகிய மாணவர்கள் 7A மற்றும் 6A திறமை சித்திகளை பெற்று இந்த பாடசாலைக்கும் கிராமத்திற்கும் நல்ல பெயரை சம்பாதித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 3 மாணவர்களுக்கும் நான் எனது கோவில்பொரதிவு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த 3 மாணவர்களுக்கும் கற்பித்த ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வெளிப்படையான உண்மை என்னவென்றால் 39 மாணவர்கள் இந்த பரீட்சை எழுதி இருந்தும் 16 மாணவர்கள் மாத்திரமே ஏஎல் படிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே 23 மாணவர்கள் தகுதி பெறவில்லை என்கின்ற நிலைமையை அடிப்படையாக கொண்டு என்னுடைய அடுத்த விடயங்களை ஆராயலாம் என்று நினைக்கிறேன். நாம் ஏஎல் படிப்பதற்கு தகுதி பெறாத மாணவர்களை ஃபெயில் என்கின்ற நிலையில் வைத்துத்தான் இந்த பகுப்பாய்வை நான் ஆரம்பிக்கின்றேன். 23 மாணவர்கள் பரீட்சையில் ஃபெயிலாகி இருக்கிறார்கள். இதற்கு எமது கிராமத்தினுடைய நலன் விரும்பிகள் மக்கள் அனைவரும் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள் மீது பழி போடுகின்றார்கள். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஃபெயில் ஆகியதற்கான காரணங்களை நாம் ஆய்வு செய்யும் போது அது பெற்றோராக இருக்கலாம், பாடசாலை நிர்வாகமாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், பழைய மாணவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட பின்புலங்களை கொண்டு நான் இந்த பகுப்பாய்வை மேற்கொள்ளலாம் என நினைக்கிறேன். கோவில்பொரதிவு இளைஞர்கள் ஃபோனுக்கு அடிமையாயிட்டாங்க, ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிமையாயிட்டாங்க, இப்படி என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டோட முன்வைக்கிறாங்க. இப்போ நான் கேட்குற விஷயம், இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் 35, 40, 45, 50 வயசு ஆகிய நீங்கள் அந்த டீனேஜ் வயதில் இருக்கும்போது நீங்கள் செய்யாததை அவங்க இப்போ செய்தாங்க. அவங்க ஃபோனில் தவறு செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பதிவை பார்க்குற நீங்கள், நாங்கள் யாருமே கள்ளமாங்காய் இல்லை, ஊரில் வைரவனுக்கு செய்கிறதுக்கு வச்ச ரொட்டியை பின்னால் போய் களவெடுக்கல, எங்கேயும் கோழி களவெடுக்கல, எங்கேயும் தூண்டல் போட போகலை, புறமா ஆற்றுல போய் நாங்கள் குளிக்கல, இப்படி எந்த வகையான குற்றச்சாட்டுகளும் நாங்கள் அந்த வயசில், அதாவது எங்களோட டீனேஜில் செய்யலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆகவே நான் இந்த பதிவை மாணவர்கள் மத்தியில் குற்றச்சாட்டை வைக்காமல், ஏனென்று சொன்னால் எல்லாரும் அந்த வயதை தாண்டி வந்தவர்கள் தான். ஆகவே இந்த குற்றச்சாட்டு இந்த சமூகத்தில் உடைய ஏனைய சமூகங்களிலிருந்து நான் ஒரு ஆய்வு மேற்கொள்ளலாம் என நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு மாணவன் 9 பாடங்களிலும் ஃபெயில் ஆகி இருக்கிறான். அதாவது 11 வருடங்கள் கல்வி கற்ற மாணவன் 9 பாடத்திலும் அவன் எந்த பாடத்திலும் குறைஞ்சது 35 புள்ளிகளை பெறவில்லை. இது யாருடைய பிழை? ஒட்டுமொத்தமாக ஃபெயிலாகி இருக்கிற 23 பேரையும் பற்றி நான் பேசவில்லை இப்போதைக்கு. அதாவது 9 பாடங்களும் ஃபெயிலாகி இருக்கிற மாணவனை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். அவனுடைய பெயரை குறிப்பிடவில்லை, அவனுடைய பின்புலத்தையும் அவனுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதையும் பற்றி நான் இந்த ஆய்வில் ஆரம்பத்தில் உங்களிடம் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பாடசாலை சமூகம் கிராமத்தோடு எந்த உறவு நிலைகளை எந்த வழிக்கூடாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை முதலில் நான் தெரியப்படுத்துகிறேன். பழைய மாணவர் சங்கம், பாடசாலை அபிவிருத்தி குழு, மேனேஜ்மெண்ட் கமிட்டி, இது மூன்றும்
பாடசாலை நிர்வாகத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கும். அதாவது பாடசாலையினுடைய பெறுபேற்றில் ஏதாவது மாற்றங்கள் காணப்பட்டால் நாங்கள் ஆசிரியரோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது, தொடர்பு கொள்வதற்கான உரிமையும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த பாடசாலை முகாமைத்துவ குழு, பாடசாலை அபிவிருத்தி சங்க குழு, பழைய மாணவர் சங்கம், இந்த 3 வகையான சங்கங்களும் பாடசாலையினுடைய நிர்வாகத்தோடு நேரடியாக தொடர்பில் இருக்கும். குறிப்பாக பாடசாலை அபிவிருத்தி குழுவாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கமிட்டியாக இருக்கட்டும், பழைய மாணவர் சங்கமாக இருக்கட்டும், இந்த சங்கங்களில் அதிபர் உட்பட பாடசாலையினுடைய ஆசிரியர் மற்றும் குறிப்பாக வலயக்கல்வி அலுவலகத்தினுடைய ஒரு உத்தியோகஸ்தர் PSI கோஆர்டினேட்டராக இருப்பார். ஆகவே நான் இங்கே குறிப்பிட்ட இந்த கிராமத்தினுடைய 3 சங்கங்களும் தங்களுடைய பிரச்சனைகளை பாடசாலை நிர்வாகத்துக்கு தெரிவிக்கும் போது அந்த வலயக்கல்வி அலுவலகத்தினுடைய PSI கோஆர்டினேட்டர் அந்த விடயங்களை ஆராய வேண்டும், ஆராய்ந்திருப்பார். ஆகவே என்னுடைய கருத்து இப்போது என்னவென்றால், அந்த 9 பாடங்களிலும் ஃபெயிலாகிய மாணவன் தரம் 10இல் 3 பரீட்சைகளை எழுதியிருப்பான், தரம் 11இல் 3 பரீட்சைகளை எழுதியிருப்பான். இது தவிர வலயக்கல்வி அலுவலகத்தினால் குறைந்தது 2 பரீட்சைகளாவது எழுதியிருப்பான். அது தவிர மாகாண கல்வி அலுவலகத்தினால் 2 பரீட்சை எழுதியிருப்பான். ஆகவே கிட்டத்தட்ட 10 பரீட்சைகளை அவன் எழுதியிருப்பான். எனவே என்னுடைய கேள்வி என்னவென்றால், 10 பரீட்சையிலும் அவன் 9W கண்டிஷனில் இருந்திருந்தால் அவனை கண்டுபிடித்திருக்க முடியும். கண்டுபிடித்து PSI கோஆர்டினேட்டருக்கு ஊடாக பாடசாலை நிர்வாகத்துக்கும், பாடசாலை நிர்வாகம் இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த 3 சங்கத்துக்கும் ஊடாக இந்த மாணவன் என்ன கண்டிஷனில் இருக்கிறார், இவருக்கு என்ன செய்ய வேண்டும், இவருக்கான பரிகார கற்பித்தல் என்ன என்பதை தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். அல்லது இதுக்கு பாடசாலை நிர்வாகம் குறை சொல்வதாக இருந்தால் ஒன்றை சொல்ல முடியும், மாணவன் பாடசாலைக்கு வருவதில்லை. மாணவன் பாடசாலைக்கு வருவதில்லை என்றால் டிஎஸ் ஆஃபீஸுக்கு ஊடாக, சிறுவர் நன்னடத்தை அதிகாரிக்கு ஊடாக தெரியப்படுத்தி அவர் பெற்றோரோடு சேர்ந்து இவரை பாடசாலைக்கு வர வைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அல்லது அவருக்கான பரிகார கற்பித்தலை மேற்கொண்டு 3C 3S எடுப்பதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்திருக்க வேண்டும். அவ்வாறு பாடசாலை நிர்வாகம் இந்த 3 நிர்வாகங்களையும் அழைத்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அல்லது நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன, இந்த பெற்றோருடைய நிலவரம் என்ன, மாணவர் இவ்வாறு ஒரு கண்டிஷனுக்குள்ள வர போறார் என்பதை கண்டுபிடித்திருக்க வேண்டும் இந்த 10 பரீட்சையில். அப்படி கண்டுபிடித்து உங்களிடம் அறிவித்திருந்தால் இந்த பிரச்சனை பாடசாலை நிர்வாகத்தினுடைய பிரச்சனை அல்ல, இந்த பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை, எங்களோட பெற்றோர்களுடைய பிரச்சனை என்று நான் கருத்தில் கொள்கிறேன். இது தவிர இது ஒரு மாணவனுக்காக இந்த பெற்றோர் இந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளலாம், அவன் பாடசாலைக்கு போகிறதில்லை, அவன் படிக்கிறதில்லை என்று சொல்லி இந்த 9W எடுத்த மாணவனுக்காக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த 23, அதாவது ஏல் படிப்பதற்கு தகுதி பெறாத 23 மாணவர்களின் நிலவரத்தை நாங்கள் பொறுப்படுகிறது. ஏனென்றால் 11 வருடங்களுக்கு முன்னர் அந்த பிள்ளையை கையில் பிடிச்சு கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட்டு இந்தா என்ற பிள்ளை என்று சொல்லி ஒரு ஆசிரியரிடம் கொடுத்த நாங்கள் 11 வருஷத்துக்கு பிறகு அந்த பிள்ளை நடு ரோட்டில் விட்டுருக்குது. இப்போ இந்த 23 பிள்ளைகள நிலவரத்துக்கு நாங்கள் 23 பெற்றோர் எங்கள பிள்ளைன்ற பொறுப்பேற்கணும் என்று சொல்லி சொல்கிறாங்களா? இதில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. என்னத்துக்கு பாஸ்கெட் சப்ஜெக்ட் இருக்குது, அதாவது கட்டாய பாடம் 6 போனால் இந்த பாஸ்கெட் சப்ஜெக்ட் விருப்பத்துக்குரிய பாடம் 3 இருக்குது, 3 பாஸ்கெட்டாக இருக்கும். அதில் விரும்பின தவங்க எடுக்கலாம். உதாரணத்துக்கு பாஸ்கெட் 1 2 3 என்றா அந்த பாருங்கள் எப்படி செலக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி அந்த 9W எடுத்த பிள்ளை சிவிக்ஸ் எடுத்துருக்குது. சரியா? இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, என்ன பாடத்தில் என்ன பிள்ளை எடுத்துருக்குன்ட்டு. அதுவும் இல்லாமல் பாஸ்கெட் 2க்குள்ளே போய் அந்த பிள்ளைய சித்திரம் எடுக்க வச்சிருக்குது. சரி, சித்திரம் எடுத்து அந்த சித்திர பாடத்தில் 35 மார்க்ஸ் எடுக்கல அந்த பிள்ளை, அதனால அவனுக்கு 9W வந்திருக்குது. அதுவும் இல்லாமல் பாருங்கள், அடுத்தது பாஸ்கெட் 3க்குள்ளே போனீங்கன்னு சொன்னால், அதாவது விளையாட்டுக்குரிய ஒரு பாடம் இருக்குது, PT பாடம் HPன்னு சொல்லி, அந்த பாடத்திலேயாவது அவனை நினைச்சு அவனை ஒரு S எடுக்க வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு நடக்கலை. அப்போ அந்த பிள்ளையை ஏற்கனவே நீங்கள் 10ஆம் ஆண்டு 3 தவணை, 11ஆம் ஆண்டு 3 தவணை சோனல் எக்ஸாம், ப்ரொவின்ஷியல் எக்ஸாமில் இல்லை அவனோட மார்க்ஸை பார்த்துருந்தா என்ன செய்திருப்பீங்க? 10ஆம் ஆண்டு முடிஞ்ச உடனே பாஸ்கெட் பாடத்தில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருப்பீங்க. எப்படின்னு சொன்னால் அவனை இலகுவாக 3C பாஸ்கெட் 3C எடுக்க வைப்போம். போனால் இங்கே தமிழில் ஒரு ரேஸ், சமயத்தில் ஒரு ரேஸ் எடுத்து எப்படியாவது அவனை OL பாஸ் பண்ண வைக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்கலாம். அப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, ஏற்கனவே 10லேயும் 11லேயும் நடந்த ஒரு பரீட்சையிலையும் அவன் வராமல் நேரடியாக O level எக்ஸாமுக்கு தான் வந்தானா? அடுத்ததாக
சப்ஜெக்ட் வைஸாக சின்னதாக ஒரு பகுப்பாய்வு ஒன்று பார்க்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமய பாடத்தில் 2 பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. சமயம், தேவாரம். இப்போ சமயத்தை நாங்கள் அவ்வளோ என்னடா எங்களோட வாழ்க்கையில் வீட்டிலேயும் சரி கோயில்லையும் சரி நாங்கள் போகிற பாடுறோம், அது ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளாக இருக்கட்டும், அதுலேயும் சரி இந்த சமயம் அவ்வளோ தூரம் பிரதிபலிக்கிற பாடம். அப்போ அந்த சமய பாடத்தில் 2 புள்ள ஃபெயில் ஆகிருக்கு. அட்லீஸ்ட் அந்த சமயத்திலேயாவது அவன் ஒரு எஸ் எடுக்க வச்சுருந்தா இந்த OLWக்குள்ளே அவன் வந்திருக்க மாட்டான் இல்லையா? அப்போ இது யார குற்றம்னு பார்க்க வேணும். நீங்கள் இந்த சமய பாடத்தில் எப்படி அவன் ஃபெயில் ஆகுனது? தமிழ் பாடம், தாய்மொழி தமிழ் பாடத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 29 மாணவருக்கு 8 பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. அப்போ தமிழ் மொழியில் 8 பாடம் ஃபெயில் ஆகிருக்கிறாங்கண்டா எழுத வாசிக்க தெரியாத பிள்ளை எப்படி உங்களுக்கு சயின்ஸ்லேயும் மேத்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் அவன் எப்படி உங்களுக்கு சி எடுப்பான்னு எதிர்பார்க்குறீங்க? அவன் ஏற்கனவே நடைபெற்ற அந்த பரீட்சையில் 8 பிள்ளை ஃபெயில் கண்டிஷனில் இருக்கான்னு தெரிஞ்சும் அந்த பாடசாலை நிர்வாகம் இந்த முதல்ல அவனோட தாய்மொழியில் அவனை டெவலப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷை பார்க்கலாம், அதுக்கப்புறம் மேத்ஸை பார்க்கலாம், மற்ற சயின்ஸை பார்க்கலாம்னு சொல்லாமல் அவன் தாய்மொழி எழுத வாசிக்க தெரியாமல் இருக்கும்போது அவன் 8 பாடத்தில் ஃபெயில் கண்டிஷனில் இருந்திருக்கிறான். அப்போ அவனுக்கு மற்ற பாடத்தை பரவாயில்ல, அவன் மற்ற இதில் டெவலப் ஆகி பாஸ் பண்ணிடுவான்னு நினைச்சா நீங்கள் படிப்பிச்சது? நான் கேட்குறது இந்த தமிழ் பாடத்தில் இருக்கிற ஆளை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் மற்ற பாடங்கள் பாரிய அளவில் நிறைய இருக்குது, பாரிய அளவில் ஃபெயில் கண்டிஷனில் இருக்கிறாங்க எண்ணிக்கை அதிகமாக. இந்த தமிழில் 8 பேர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு ஆசிரியர் தரப்பில் பிழை இருக்குதா, பாடசாலை நிர்வாகத்தில் பிழை இருக்குதா, அல்லது இந்த 8 பேரும் ஒரு நாளும் அவனுக்குன்ற ஒரு கொப்பியோ புத்தகமோ இல்லாமல் சும்மா ஊருக்குள்ளே திரிஞ்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சும்மா ஊருக்குள்ளே திரிஞ்சவனை பிடிச்சி OL அட்மிஷனை பிடிச்சி போட்டு கொடுத்துருக்குதா என்ன விளக்கம்? சமயத்திலேயும் ஃபெயில் ஆகிட்டான், தமிழ்லேயும் ஃபெயில் ஆகிட்டான்டா என்ன யாருக்கு போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. அடுத்து அதே போல் அதிகமான மாணவர்கள் ஃபெயில் ஆகின பாடத்தை எடுத்து பார்த்தா இந்த சிவிக்ஸ் ஒரு பாடமாக இருக்குது. அப்போ இந்த சிவிக்ஸ் என்ற பாஸ்கெட்டோட வேறு பாடங்களும் இருக்குது. இருந்தாலும் அப்போ நிறைய பிள்ளைகள் ஃபெயில் ஆகிற அந்த சிவிக்ஸை மட்டும் ஏன் படிப்பிக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் 1ல் சிவிக்ஸ் மட்டும் இல்லை, ஜியோகிராஃபி இருக்குது, சிவிக்ஸ் இருக்குது, அப்படி கிட்டத்தட்ட 4 பாடங்கள் கிட்ட இருக்குது. அப்போ 10 பிள்ளைகள் ஃபெயில் ஆகிற சிவிக்ஸை மட்டும் ஏன் வச்சு திருக்கணும்? இதுக்கு பாடசாலைக்கு ஏன் நீங்கள் அழுத்தம் கொடுக்கல? அது எப்படின்னா இந்த பாஸ்கெட்டில் இன்னும் 4 பாடம் இருக்கும்போது ஏன் எல்லா பிள்ளைகளையும் சிவிக்ஸ் எடுக்க வச்சிருக்கிறீங்க? ஃபெயில் ஆகிருக்கு பிள்ளைகள் 10 பிள்ளைகள் ஃபெயில் ஆகிருக்கும் போது ஏன் அந்த பாடத்தை கண்டினியூ பண்ணுறீங்க? அதுக்கு பதிலான பாடம் இருக்குதானே? அப்போ ஏன் அதை நீங்கள் அந்த அட்வைஸை நீங்கள் கொடுக்கல? நான் கேட்குறது பொதுமக்கள், இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி, இந்த பழைய மாணவர் சங்கம், பாடசாலை அபிவிருத்தி குழு, இந்த 3 குழுவிட்டே தான் கேட்குறேன். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருப்பாங்க பிள்ளை இப்படி ஃபெயில் கண்டிஷனில் இருக்குண்டா, நீங்கள் உடனே ஏன் கேட்கல? பிள்ளைகள் ஃபெயில் கண்டிஷனில் இருக்குது, சரி இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இந்த வருஷம் ரிசல்ட் வந்தவரை தானே முடிவு எடுக்கிறேன், இந்த இருக்கிறது போன வருஷத்து ரிசல்ட் இது, அதுலேயும் அப்படி இருக்குது. அப்போ வருஷம் இதே பிரச்சனை இருக்குண்டா அப்படியே வச்சுட்டு அடுத்த வரம்பரை நாசமாக்குறதுக்கா இப்போ நம்மளோட ஐடியா? அடுத்ததை பார்த்தீங்கன்னா சயின்ஸ், இங்கிலீஷ், மேத்ஸ். இந்த சயின்ஸ், இங்கிலீஷ், மேத்ஸில் பார்த்தீங்கன்னா 27, 28, 29 பிள்ளை ஃபெயில் ஆகிருக்கு. நான் கேட்குற விஷயம் 39 பிள்ளையில் 29 பிள்ளை பாஸ் ஆகிருக்கண்டா 10 பிள்ளை மட்டும் அதுவும் எடுக்கலை, 10 பிள்ளை மட்டும் ஒரு COSO எடுத்திருக்கு. அப்போ அந்த பாடத்தில் உங்களோட நிலவரம் என்னது? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் கேட்குற விஷயம் என்னென்னா ஒரு 200, 300 பிள்ளை எடுத்ததுக்கு 28 பிள்ளை ஃபெயில் ஆகிருக்குண்டா பரவாயில்ல. 200, 300 பிள்ளை 28 பிள்ளை ஃபெயில் ஆகிருக்கு, மற்ற பிள்ளை பாஸ் ஆகிட்டோம். இது எடுத்தது 39 பிள்ளை, இதில் 29 பிள்ளை ஃபெயில் ஆகிருக்குண்டா என்னடாப்பா அந்த கண்டிஷன் இது? அடுத்த பாடம் வரலாறு. 39 பிள்ளையில் வெறும் 18 பிள்ளை தான் பாஸ் பண்ணிருக்கு, 21 பிள்ளை ஃபெயில், வரலாறு ஃபெயில். அப்போ கட்டாய பாடத்தில் உண்டு வரலாறு. அப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த 39 பிள்ளை எடுத்ததில் 18 பிள்ளை தான் பாஸ் ஆகிருக்குது. அப்போ 21 பிள்ளை என்னன்றாப்பா ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிருக்குது? அது தமிழ் மொழி மூலமான, இப்போ நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் ஓகே மாற்று மொழி, மேத்ஸும் கஷ்டமான பாடம், சயின்ஸும் கஷ்டமான பாடம்னு சொன்னால் அப்படி பார்த்தா வரலாறு படித்து பாடமாக்குற பாடம் தானே. அதில் எப்படி உங்களுக்கு 21 பிள்ளை ஃபெயில் ஆகுது? எப்படி? ஒன்றே மட்டும் நான் சொல்லுவேன், இந்த நான் ஏற்கனவே சொன்ன 3 கமிட்டியாக்களும் சரியா 23 ஃபுல்லாக ஃபெயில் ஆகுனதுக்கு பாடம் என்ன பாடம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த நான் சொன்ன இந்த 4 பாடம் இருக்குல்ல, வரலாறு, இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், இந்த பாடம் அவ்வளோத்தையும் பாருங்கள் 20க்கு மேற்பட்ட ஆக்கள் ஃபெயில் கண்டிஷனில் இருக்காங்க. அவ்வளோ பேர் தான் நாங்கள் ஏஎல் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போனாக்கள். அப்போ இந்த வருஷம் இந்த பாடசாலையினுடைய ஏஎலுக்கு தகுதி இல்லை மாணவர்கள் ஃபெயில் ஆகுனதுக்கான அடிப்படை காரணமே இந்த 4 பாடம் தான். இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? இதில் 9A 3 பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தும் அவங்களுக்கு 9A கிடைக்க வைக்காமல் போன பாடம் என்னென்னு யோசிச்சிங்களா நீங்கள்?
3 பிள்ளைகள், நான் ஏற்கனவே பெயர் குறிப்பிட்ட 3 பிள்ளைகளும் 9 எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் இந்த 3 பாடத்திலையும் அவங்களுக்கு பி அல்லது அதை விட குறைய ரிசல்ட் வந்ததால தான் இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அதோட சேர்த்து வரலாறு இந்த பாடங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையால தான் அந்த பிள்ளைகள் 9A எடுக்க இயலாமல் போனது. இந்த பிள்ளைகள் 9A எடுத்திருந்தா கூட அந்த 3 பிள்ளைகளும் ஓரளவு யாரோ 3 பிள்ளை 9A எடுத்திருக்கு என்ற சந்தோஷத்திலேயாவது கடந்திருக்கலாம். ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும். இந்த கோவில் போகிறதீவில் இருந்து இந்த கல்வி திணைக்களங்களுக்குள்ள, அதாவது கல்வி சார்ந்த உத்தியோகஸ்தர்களாக சோனல் டிரெக்டர் இருந்து, உதவி கல்வி பணிப்பாளர் இருந்து, பெரிய பெரிய அதிபர்கள் இருந்து, உப அதிபர்கள் இருந்து, அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது நீங்கள் யாராவது பிள்ளையா எடுத்துக்கொண்டாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏனெண்டா நான் சொல்கிறத வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருந்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அந்த ஸ்கூலுக்கு அவ்வளோ பெரிய கேட் போட்டு கொடுக்கும்போது ஒருத்தன் கேள்வி கேட்கல. சரியா? அடுத்தது அந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு விவேகானந்தர் சிலை அமைச்சு கொடுக்கும்போது ஒருத்தன் எதிர்ப்பு தெரிவிக்காமல் எல்லாரும் வந்து நின்று செய்தான். ஏனெண்டா இது என்னுடைய பாடசாலை என்று. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் உள்ளுக்குள்ளே தண்ணி கிடக்குன்றதுக்காக அவன் கஷ்டப்பட்ட காசை செலவழித்து கீழே கான்கிரீட் அடித்து கொடுத்தான். அவ்வளவுக்கும் ஒருத்தன் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்போ இவ்வளவு வேலையும் செய்து கொடுத்த மக்கள், இதை தவிர இன்னும் ஒன்று நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியல, கோவில் போகிறது இவனுடைய உணவு முத்திரையை வெட்டி அந்த முத்திரை புள்ளியை கோஆப்ரேட்டிவில் கொடுத்து அந்த பொருட்களுக்கு காசு வாங்கி மதலும் டாய்லெட்டும் கட்டி கொடுத்த கோவில் போகிறது மக்கள். இந்த மக்களுக்கு நீங்கள் செய்தது இது சரியான்றது ஒரு தரம் தீர்மானிங்க. இந்த நீங்கன்னு சொல்கிறது ஆறுன்னு சொன்னால் பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, இது 3ஐயும் தான் சொல்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, நீங்கள் சரியாக பாடசாலைக்கு சரியான அழுத்தம் கொடுத்திருந்தால், அதாவது 10ஆம் ஆண்டு நிறைவடையும் போது ஓஎல் பரீட்சைக்கு முந்தைய பரீட்சையின் போது எங்களுக்கு தாங்க ரிசல்ட்டை நாங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம் என்று கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் கேட்டதுக்கு எல்லாரும் நீங்கள் இந்த இருக்கு அனலைசிங் போடுறீங்க. அதில் இந்த இருக்கிற ஏரியா இருந்துச்சா? நீங்கள் பாருங்கள், இந்த இருக்கிற ஏரியா இருந்துச்சுதா? அதாவது ஒட்டு மொத்தமாக இது இல்லை, இது பிளாங்காக இருக்குது. இது பாடசாலையால் உங்களுக்கு தரப்பட்ட ஒரு எக்ஸல் ஷீட்டில் அனலைசிங் இருக்குது. எல்லோரும் எனக்கு போடுறீங்க அனலைசிங்கண்டா என்னண்டா? ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு பிள்ளையும் பற்றிய பகுப்பாய்வு செய்ய வேணும். எங்கே குறை நடந்திருக்குண்டு நீங்கள் எல்லாரும் என்னவோ உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டுன்ற மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அனுப்பியிருந்தாங்க எனக்கு. இதான அனலைசிங்க. நான் ஒரு ஆசிரியன் என்ற வகையில் நான் சொல்லிக்கொள்கிறேன். நான் இந்த பிள்ளைக்கு படிப்பிச்சு இந்த பிள்ளை 23 பிள்ளையின் நடு ரோட்டுக்கு வந்துட்டான். 23 பேரும் ஓஎல் பாஸ் பண்ணாமல் நடு ரோட்டில் தெருவில் நிற்கிறான். ஆனால் இவனுக்கு நான் படிப்பிச்சதுக்காக எனக்கு கிடைச்ச சம்பளத்தில் நானும் என் குடும்பமும் என் பிள்ளையும் சோறு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சோறாக போய் சேராது. இதை மட்டும்தான் நான் சொல்லிக்கொள்ளுவேன். இது நான் யாருக்கும் கோபத்தில் சொல்லலை. மனச்சாட்சி என்ற ஒன்று இருந்தால் பிள்ளைய நடு ரோட்டில் விட்டுட்டமே என்ற பாவம் உங்களுக்கு எப்படியோ வந்து சேரும். பாடசாலை நிர்வாகம் சார்ந்து முதலாம் தவணையில் அல்லது 2ஆம் தவணையில் இந்த மாணவனுடைய மதிப்பீட்டை பார்த்து பரிகார கற்பித்தலை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நாங்கள் இருக்கிறது பிரின்சிபலுக்கு உங்களுக்கு ஆசிரியர்கள் தடை சொன்னாங்களா? அதாவது பரிகார கற்பித்தல் இப்போ பிரின்சிபல் பிடிச்சி கொடுக்குறாரு, இங்கே பாருங்கள் ஒரு 5 பிள்ளை ஃபெயில் கண்டிஷனில் இருக்கா, இந்த 5 பிள்ளையை பாருங்கன்ட்டு ஒரு தமிழ் டீச்சர்கிட்டையோ சமய டீச்சர்கிட்டையோ கொடுக்குறாங்க, இவனுக்கு 3 C எடுக்க வைங்கண்டு அப்படி சொல்லும்போது, அல்லது சோனலில் இருக்கிற பிஎஸ்ஐ கோஆர்டினேட்டர் வந்து பாடசாலையில் இவன் கண்டிஷன் இப்படி இருக்குது, இவனுக்கு ஒரு பரிகார கற்பித்தலை கற்பிங்கன்னு சொல்லி பிஎஸ்ஐ கோஆர்டினேட்டர் கூட அதிபருக்கு சொல்லி அல்லது ஆசிரியருக்கு சொல்லி ஒரு ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நாங்கள் ஒன்று 9 கேட்கல, பிள்ளையை பாஸ் பண்ண கேட்குறேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பாடசாலையினுடைய ஆசிரியர்களோ அல்லது எங்களோட கிராமத்தில் உள்ள மேனேஜ்மெண்ட் கமிட்டியாக இருக்கட்டும், எஸ்டிசியாக இருக்கட்டும், அல்லது பாஸ் பீப்புள் அசோசியேஷனாக இருக்கட்டும், இவங்க யாரும் தடை சொன்னாங்களா? இல்லை, வேணாம், நீங்கள் சிலபஸை முடித்தா போதும், எங்களுக்கு நீங்கள் சிலபஸை முடித்து நீங்கள் கரையேறுங்க, ஆனால் அந்த பிள்ளை ஃபெயில் ஆகி போனால் நடு ரோட்டுக்கு போனால் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா? இதான் என்னுடைய கேள்வி. இப்போ யாராவது நீங்கள் பாடசாலையிலேயோ ஆசிரியர் மீதோ நீங்கள் குற்றம் சொல்கிறது பிழை என்று சொல்லி நீங்கள் என்னில் சொல்ல நீங்கள் முன் வருவீங்களாக இருந்தால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கல. எங்களோட ஊரில் இருக்கிற கண்ணையம்மாள் சிலம்போட வந்தாலும்
முருகப்பெருமான் வேலோட வந்தாலும் அடுத்த பரம்பரையை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று நினைச்சிட்டு உங்களோட மனவேதனை தான் படுறேன். இதுக்கு மேலே ஒன்றைத்தான் செய்யணும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நம்ம ஊரில் இருக்கிற இந்த 3 கொமிட்டியும் பாடசாலை சமூகத்துக்கு சரியான அழுத்தத்தை கொடுத்து, இப்போவே நீங்கள் கேளுங்க, போன டேர்மில் நடந்த இந்த மார்க்ஸை தாங்கன்னு கேளுங்க. போன டேர்ம், அதாவது இப்போ ஓயல் எழுத போகிற பிள்ளைகள் 1ஆம் தவணையிலேயும் 2ஆம் தவணையிலேயும் நடந்த இந்த ஷீட்டை தாங்கன்னு கேளுங்க. நான் அனலைஸ் பண்ணி இதே போல் வீடியோ ஒன்று நான் போடுறேன். அதுக்கு பரிகார கற்பித்தல் ஸ்கூலில் செய்ய முடியாமல் போனால் ஊரில் இருக்கிற பல்கலைக்கழகம் பெற்ற மாணவர்கள் இருக்கட்டும், கற்பித்தலில் தேர்ச்சி பெற்ற ஆக்களாக இருக்கட்டும், ஊரில் உள்ள பிள்ளைகளை வச்சு பரிகார கற்பித்தலை செய்யலாம். அதுக்கு இந்த ஊரவனும் இந்த ஊரில் உள்ள 2 கிளப்பும் தயாராகத்தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறத திரும்பவும் கேட்குறேன். அவங்களுக்கு இப்போ கடைசியாக நடந்த தவணை பரீட்சையில் இருக்கிற புள்ளிகளை கேளுங்க. தவணை பரீட்சையில் இதே போல் ஒரு அனலைஸ் உண்டு அவங்க தராட்டியும் நாம் செய்தெடுத்து எந்த பிள்ளை என்ன கண்டிஷனில் இருக்காண்டு அவங்களுக்கான பரிகார கற்பித்தல் பாடசாலையால் செய்ய முடியாமல் போனால் கிராமத்தால் செய்து 3 எடுக்க வைப்போம். இந்த வருஷம் பாடசாலையினுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் அது கூட இல்லை. இதில் ஒன்றும் இல்லாமல் இதைத்தான் அனலைசிங் அனுப்பி வச்சேளி. போன வருஷம் இருந்த நிலவரம் உங்களுக்கு தெரியும். போன வருஷம் 38 பேரில் 19 பேர் ஃபெயில், அதாவது சரியாக அரைவாசி பேர் ஃபெயில். இது போன வருஷம். இந்த வருஷம் அதை விட கூட போய் 39 பேரில் 23 பேர் ஃபெயில். அப்போ இப்படியே விட்டு இருந்தீங்கடா அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிற 39 பேரில் 30 பேர் ஃபெயிலண்டு நிற்க போகுது. அடுத்த வருஷம் நாம் இப்போ இருக்கிற 11ஆம் ஆண்டு பிள்ளைகளில் பாஸ் வீதத்தை கூட்டுறதா இருந்தால் பரிகார கற்பித்தலை கூட்டுங்க. நீங்கள் ஒன்றும் அங்கே இங்கே தூரத்துக்கு அவனை பெரிய கிளாஸுக்கெல்லாம் அனுப்ப தேவையில்லை. முதல்ல அவன்ட இந்த மார்க்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி போட்டு அவனை 3S எடுக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஒரு வேளை அவனுடைய தேர்வு பிழையாக இருந்தால் கூட மாற்றுறதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. சரியா? அதுக்கான அதிகாரங்கள் இருக்குது மாற்றுறதுக்கு. பாடசாலையும் பெற்றோரும் மாணவனும் ஒத்துக்கொண்டு அவனுடைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு பாடம் மாற்றுறதாக இருந்தால் மாற்றலாம். உண்மையில் 4 பாடங்கள் அந்த ஆசிரியர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 வீதம் அதில் பாஸ் பண்ண வச்சுருக்கிறாங்க. அதில் மியூசிக், ட்ராமா, டான்ஸ், அக்ரிகல்ச்சர் இந்த 4 பாடமும் எத்தனை பிள்ளைகள் எடுத்ததோ அத்தனை பிள்ளைகளும் பாஸ் பண்ணியிருக்குது. ஆகவே அந்த டீச்சர்ஸ் அவ்வளோ பேருக்கும் உண்மையில் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.